நாம் தியானிக்கும்படியாய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகம் அதனுடைய 27வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 4வது வசனம். நான் வாசிக்கிற வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு கப்பல் பிரயாணத்தை 27வது அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே கப்பல் பிரயாணம் மட்டும்தான் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. ரொம்ப செல்வந்தர்கள் மட்டும்தான் அதிலே பிரயாணம் பண்ண முடியும். பவுல் சுவிசேஷத்திற்காக பல பிரயாணங்களை மேற்கொண்டார். அப்பொழுதெல்லாம் நல்ல ஃப்ரீடமாக விடுதலையாக இருந்தார். அவர் 3 மிஷனரி பிரயாணங்களை மேற்கொண்டுதான் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிற நிறைய சர்ச் நேம். அந்த நாட்களிலே சபை ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருக்குன்னா அந்த ஊரை வைத்து அப்படி சபைகள் அழைக்கப்பட்டது. கொரிந்து சபை, தெசலோனிக்கே சபை, கலாத்திய சபை, பிலிப்பு சபை, இப்படியெல்லாம் அந்த பட்டணத்தை வைத்து அந்த சபையினுடைய பெயர் அழைக்கப்பட்டது. இவர் 3 மிஷனரி பிரயாணத்தில் அநேக சபைகளை ஸ்தாபித்தார். இப்பொழுது பாருங்கள், இந்த பிரயாணம் என்று சொல்லும் பொழுது அவர் கைது செய்யப்பட்டு அவருடைய கையில் காலை சேர்த்து பெரிய விலங்கு போடப்பட்டிருக்கிறது. விலங்கு போடப்பட்டு ஒரு கைதியாக அவர் ரோமாபுரிக்கு செல்லுகிறார். எருசலேமிலிருந்து ரோமாபுரிக்கு சொல்லுகிறார். எருசலேம் ரோமாபுரியினுடைய அண்டர்ல இருந்தது, அவங்க ஆதிக்கத்துக்குள்ளே இருந்தது. அப்பொழுது ராயன் அல்லவட்ட சீஷர் அவங்க தான் அந்த நாட்களில் அநேக நாடுகளை கீழ்ப்படுத்தி ஒரு அதிகாரம் செலுத்தி வந்தார்கள். ராயனுக்கு விரோதமாக பவுல் அபயமிட்டபடினாலே இப்பொழுது ராயனுக்கு முன்பாக அவர் கொண்டு போகப்படுகிறதற்காய் அவரும் அவரோடு சேர்ந்த சில கைதிகளும் இருக்கிறார்கள். ஒரு 100 பேர் சேர்ந்த ஒரு பட்டாளியன், 100க்கு அதிபதியினுடைய கைவசம் இவர்களை கொடுக்கிறார்கள். அந்த கப்பலில் 276 பேர் இருக்கிறாங்க. பெரிய கப்பல், அது பிரயாணமாய் போகிறது. அவர்கள் ரோமாபுரிக்கு சென்று கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு காற்று வந்து அவர்கள் மேல் என்ன செய்கிறது, பவுலின் கப்பல் பிரயாணத்தில் சில காற்றுகள் குறுக்கிடுகிறது. முதல் ஒரு காற்று வந்து தடுத்ததுனால பிரயாணம் எப்படி ஆகனா மெதுவாய் போனாது. அடுத்தது ஒரு தென்றல் காற்று வருகிறது, அதுவும் பரவாயில்ல, தென்றல் காற்று தானே, அதுவும் பாருங்கள் இருந்தது. ஆனால் அதனுடைய ஒரு அகோரமான ஒரு புயல் காற்று வந்து தாக்கினது. அதிலே கப்பல் நிலை குலைந்தது, கப்பல் சேதமடைந்தது. ஆனா ஆண்டவர் பவுலை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்திலே கொண்டு சேர்த்தார். இதைத்தான் இந்த பகல் வேளை நாம் தியானிக்க போகிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து என்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்மை அவருடைய உள்ளங்கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். நம்ம கையெல்லாம் பார்க்கும் பொழுது இங்க நிறைய ரேகைகள் இருக்கிறது. இந்த ரேகையை பார்த்து சிலவங்க வந்து சிலருடைய அதை பார்த்து சிலர் பிழைப்பு நடத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். கை ரேகை பார்த்து உங்களுக்கு என்னது சொல்லப்படும், ஜோசியம் சொல்லப்படும்னா அதுலேயும் போய் கீவா நிற்கிறாங்க. ஆனா ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் ஏன் இந்த ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, அல்லாட்ட நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா என்னையும் உங்களையும் ஒருவர் வரைந்து வைத்திருக்கிறார், ஒருவர் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. பவுல கர்த்தர் வந்து பிடிக்கிறார். அவர் சொல்றாரு, நான் இவனை தூர கொண்டு போக போகிறேன், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக என் நாமத்திற்காக இவன் எவ்வளவு பாடுபட போகிறான் என்பதை நான் அறிந்து இவனை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஒரு நோக்கத்தோடு, ஒரு பர்பஸுக்காக, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நான் இவனை தெரிந்தெடுத்திருக்கிறேன். சுவிசேஷ வேலைக்காக, என் நாமத்திற்காக இவனை பாட அனுபவிப்பான், பல இடத்திலே சாட்சியாக நிற்பான் என்பதற்காக நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். இவன் எங்க போயிட்டு இருந்தா, இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களை அழிப்பதற்காக வேகத்தோடும் கோபத்தோடும் சென்று கொண்டிருந்தவனை கர்த்தர் குதிரையிலிருந்து கீழே தள்ளி அவனை பாருங்க தன்னுடைய வேலைக்காய் பிடித்தெடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதே போலதான் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு திசைக்காக பிரயாணம் பண்ணிட்டு இருந்தவங்க இங்க இருக்கிற நிறைய பேர் சொல்ல முடியும், நானா இந்த இடத்துல வரல, கர்த்தர் தான் என்னை ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கேயோ பிறந்த நம்ம, எங்கேயோ வளர்ந்த நம்ம, ஏதோ ஒரு நம்பிக்கையில இருந்த நம்மளை எல்லாம் பிடித்து கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நீங்களா வந்ததல்ல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இந்த இடத்திலே நாட்டி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்களே? அதான் வசனம் சொல்லுகிறது, இந்த ரட்சிப்பு ஆவிக்குரிய அனுபவங்கள் மனுஷனால் உண்டானது அல்ல, மனுஷனால கூடாதது, தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். இந்த கப்பல் பிரயாணத்திலே இவர்கள் முதல்ல ஒரு காற்றில் அகப்பட்டு ஒரு தீவிலே கரை ஒதுங்கும் பொழுது பவுல் எச்சரிக்கிறார். அவனுடைய 10வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல ஜீவனுக்கும் வருத்தம் உண்டாகும் என்கிறது நான் காண்கிறேன். ஆனாலே இந்த இப்பொழுது நாம் பிரயாணம் பண்ணுகிறதற்கான ஏற்ற காலம் அல்ல என்கிறதை 10வது வசனத்திலே அவரை எச்சரிக்கிறார். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், காண்கிறேன் என்று எச்சரித்தான். ஆனால் பவுலின் வார்த்தை அவர்கள் கேட்காமல் கப்பல் எஜமானனையும் அல்லவிட்டால் பாருங்கள் அந்த மாலுமியின் மேலே தான் அந்த அதிகமாய் நம்பினான். சாதாரண ஒரு நம்பிக்கை அல்ல. அந்த வசனத்தை வாலிப பிள்ளைங்க ஒண்ணு கவனிங்கம்மா, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்ட எச்சரிப்பின் வார்த்தையை கேட்காமல் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். இன்னைக்கு நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இப்படித்தான். தேவன் இன்றைக்கு வசனத்தின் மூலம் எச்சரிப்பார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அநேக தேவ மனுஷர்களை கொண்டு பைபிளை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எச்சரிக்கிறதெல்லாம் பயங்கரமா இருக்கும். சொல்றாரு, இதோ கோடாரியானது மரத்தின் வேர் அருகே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி எச்சரிக்கிறார். ஏய், நல்ல கனி கொடு, இல்லாட்டு வெட்டுண்டு எங்கே போடப்படுவாய். ஆனாலும் சிலர்கள் கெட்ட கனியே கொடுத்துட்டு இருப்பாங்க. எச்சரிப்பை கேட்ட பிறகும் கெட்ட கனியை கொடுப்பாங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறது, சினில மூழ்கி இருக்கிறது, அல்லவிட்டால் உலக பிரகாரமான நண்பர்களோடு சேர்ந்து போதை பொருட்களை அருந்துகிறது, அல்லவிட்டால் பாருங்கள் தீய வழிகளில் நடக்கிறது. அப்ப எச்சரிப்பை கேட்டும் எச்சரிப்பு அடையாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், எச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை, சபையினுடைய கடமை, வேதத்தை பிரசங்கிக்கிறவர்களுடைய கடமை. வேணா இரத்த பலிக்கு நம்ம நீங்களாக்கி இருப்போம். ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிறான்னா நீ பாவத்திலிருந்து மனம் திரும்புன்னு சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய கடமை. அவன் பாருங்கள், இதை சொல்லாவிட்டாதான் அந்த இரத்த பலி யாருக்கு மேல இருக்கும், நம்ம மேல இருக்கும். இயேசு கிறிஸ்து யூதாசுக்கு வர கர்த்தருடைய அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்துட்டாரு. ஏன்னா உங்களே ஒருவன் என்ன செய்ய போறான், காட்டி கொடுக்க போகிறான். அந்த நேரமாவது மனம் திரும்பி இருந்தான்னா அவனுக்கு நல்லது. இப்போ கர்த்தர் சொன்னாரு, சொல்லிட்டு அவனை கூட ஒதுக்கி வைக்கல. பாத்தீங்களா, ஏய் உனக்கு பந்தி தரமாட்டேன், நீ எழும்பி போ, நீ சொல்லல, ஒரு வார்னிங் கொடுத்தாரு. அப்ப பாருங்க, இயேசுவே ஒருத்தரையும் ஒதுக்கி வைக்காத பொழுது நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் என்னிடத்திலே வருகிறவனை என்ன செய்வதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா எச்சரிக்க வேண்டியது சபையினுடைய கடமை, சபையினுடைய பாருங்கள் நம்முடைய ஒரு டியூட்டி. இயேசு அதை செய்தார். யோவான் அப்படி பிரசங்கம் பண்ணினார், அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அப்போ உங்க அம்மா அப்பா என்கிற ஸ்தானத்துல இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைகளை எச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பிள்ளைகளுக்கு நல்ல புத்திகளை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. பிள்ளைகளை சத்தியத்திலே வழிநடத்த வேண்டியது நம்முடைய கடமை. நீங்கள் சில சத்தியத்திலே பிள்ளைகளை வழிநடத்தாவிட்டால் அந்த காரியங்களை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். நீங்க சிலதெல்லாம் பாருங்கள், அதோடு முடிக்கிறேன், அதுக்கு மேல ஆவியானவர் உங்களுக்கு விளக்கி தருவாராக. அதனால அன்பாக எப்படியாவது ஒரு முறை பிள்ளைகள்கிட்ட சொல்லிடணும், மோனே நீ இப்படி நடக்கணும். ஏன்னா இது பைபிள் படியே சொல்றேன், பிப்ளிக்கல் படியே. தாவீது சாலமோனை ரொம்ப நேசித்தான். குவியலாய் பொண்ணு சேர்த்து வைத்தான், வெள்ளியை சேர்த்து வைத்தான். தன் மகன் எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி நினைத்தான். ஆனா ஒரு நாள் அவனுக்கு கையை பிடிச்சிட்டு என்ன தெரியுமா சொல்றான், நீ கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்ன செய்வார், விட்டு விடுவார். அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் என்ன செய்யாத, விட்டு விடாத. தன்னுடைய முதிர் வயதுல தன் மகனுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான கடமையை சொல்றான், நீ கர்த்தரை விட்டு விடாத. நீ கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் என்ன செய்வார், விட்டு விடுவார். ஆண்டவர் நம்மளை கை விட்டுட்டார்னா எங்கேயுமே போக முடியாது. எங்க போனாலும் விமோசனம் கிடையாது. உலக மனுஷனுக்கு வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளை தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறவனால நிம்மதியா வாழ முடியாது. இங்க கப்பல் பிரயாணம், இயற்கையான சில காற்றுகள். ஆனா பவுலுடைய
இந்த யோனாவுடைய கப்பல் அவன் தேவ திட்டத்துக்கு மாறி போறான். ஒரு யோனானால கர்த்தர் சமுத்திரத்தையே என்ன செய்ய பண்ணினார், கொஞ்சம் ஷேக் பண்ண ஆரம்பித்தார். சமுத்திரம் ஷேக் ஆகுனா கப்பல் எம்மாத்திரம், அது சும்மா அப்படி ஒரு பாருங்கள். உடனே அப்ப தேவ அவனை யோனாவை எழுப்பியாச்சு. என்ன அவன் சொல்ற ஒரு வார்த்தை, நான் ஒரு எபிரேயன், நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவன். அவன் சொல்ற ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வேர்டு. அவன் உணர்ந்துட்டான். சிலவங்களுக்கெல்லாம் கப்பல் தலைகீழ ஆடினாலும் எதுக்கு ஆடுதுன்னு தெரியாது. என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் போராட்டம் வந்தாலும், ஏன் என் வீட்டில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு உணரவே மாட்டாங்க. ஆனா யோனாவுக்கு பாருங்க, யோனா உண்மையில ஒரு நல்ல உணர்வுள்ள ஒரு மனிதன். சொல்லுங்க, யோனா எப்படிப்பட்ட மனுஷன்? ஒரு வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்க ஆளுக்கு கண்ணை பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, யோனா உணர்வுள்ள மனிதன். யோனா உறங்குகிற மனிதன் தான். ஏன் கையை பிடிச்சு சொல்லுங்க தைரியமா, உங்களை சொல்லல, யோனா உறங்குகிற மனிதன் தான், ஆனா உணர்வுள்ள மனிதன். பக்கத்துல 2 பேருக்கு சொன்னீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்க ஆளுக்கு பார்த்து சொல்லுங்க, இப்ப கையை பிடிக்காதுங்க, பார்த்து சொல்லுங்க, உறங்குங்க ஆனா உணர்வா இருங்க. உறங்காம மனுஷன் வாழ முடியாது. இல்ல வாழ முடியுமா? முடியாது. நல்லா உறங்குங்க, ஆனா எப்படி இருங்க? உணர்வா இருங்க. யோனா உணர்வுள்ள மனுஷன். தனக்கு பாருங்க, கப்பல் அசைந்த உடனே இவனுக்கு புரிஞ்சிட்டு கர்த்தர் வந்து கப்பல் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, அசைக்க முடிஞ்சு. அப்புறம் உறக்கம் வருமா? தலைகளை படுத்தாலும் உறக்கம் வராது, சாதாரண நிமிர்ந்து படுத்தாலும். இப்ப கப்பல்ல ஒர்க் பண்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த எப்படி நான் வந்து சில டவுட்லாம் கேட்பேன், இந்த எப்படி ஷேக் ஆகுமான்ட்டு. அவன் ஒரு தம்பி வீடியோ அனுப்புனா, நானே அவனுக்காக ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம். கப்பல்லே பெரிய காற்று இருந்த மாதிரி இப்போ ஸ்டில் இவ்வளவு டிஜிட்டல், இவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்கிற இந்த காலத்திலே இருக்கிற புயல்களை வந்து கப்பல் என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியல. அவ்வளவு தூக்கி போடுமா, ஷேக் ஆகுமா பாருங்கள். ஆனால் கிருபை, எல்லாரும் கப்பல்ல ஒர்க் பண்ற அல்லவிட்டா ஃபிஷ் போட்ல ஒர்க் பண்றவங்களுக்காக கையை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிரோமா. காக்கும் வல்ல நல்ல மேய்ப்பர் எங்கள் பிள்ளைகளை நடத்துகிற விதங்களுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோனா புரிஞ்சிட்டு, நான் ஒரு எபிரேயன், நான் ஆமென் ஜீவனுள்ள தேவன் அல்லவிட்டால் ஆமென் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற மனுஷன். அப்ப தேவ சமூகத்தை விட்டு நீ விலகி ஓடுனாலே நீ எங்க இருந்தாலும் அங்க ஒரு அசைவ, ஒரு ஷேக்கை உண்டு பண்ணுவார். சும்மா சமாதானமா டிராவல் பண்ண முடியாது. சொல்லுங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்கள் சமாதானமா வாழ முடியாது. ஆனா தேவ சமூகத்துக்குள்ள மீண்டும் வந்து விட்டால் ஷாலோம். சொல்லுங்க, சமாதானம். ஆமென். கவனிங்கள். அப்போ வந்துருவோம். பவுல் இப்படி எச்சரிக்கிறார். அப்ப இன்னைக்கும் தேவ மனுஷர்கள் எச்சரிக்கிறாங்க, பெற்றோரை எச்சரிக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எச்சரிக்க வேண்டும். பிள்ளைகளை எச்சரிக்கிறது நம்முடைய முக்கியமான ஒரு கடமை. எச்சரிக்கணும். காலையில் எழும்பி ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, அல்லாட்ட இப்படி இருக்காத, இப்படி சொல்ல வேண்டிய ஒரு கூப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆன் பண்ணிட்டே இருக்கணும். எச்சரிப்புங்கிறதுக்கு என்ன ஒரு வேர்டு, என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஆன் பண்ணிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் நல்லவர். கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் தேசத்திலே எல்லா கிராமங்களிலும் சபையை வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா சபையை வச்சிருக்கிறாரு? தேசத்தை எச்சரிப்பதற்காக. பரலோகம் என்று உண்டு, நரகம்னு ஒண்ணு உண்டு, இயேசுன்னு ஒரு பாத்திரம் உண்டு, சாத்தான்னு ஒண்ணு உண்டு. இந்த ரெண்டே குறித்து உலகத்துக்கு எச்சரிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் தேசத்திலே சபையை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்கள், பவுல் எச்சரிக்கிறார். ஆனால் அந்த 100க்கு அதிபதி பவுலின் சொல்லை கேட்காமல் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாக நம்பினான். இன்னைக்கு நிறைய பேர் தனக்கு இருக்கிற பினான்ஸுக்கு மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. தன்னுடைய சுய சரீரத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறவங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர் அப்படி பேசியிருக்காங்க, எத்தனை பேரை பார்த்துருக்கேன். சொல்லுவாங்க நான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. பாருங்க, அவர்கள்லாம் இன்னைக்கு இல்லை. நல்ல ஜிம்ல நல்ல பாடி ஒர்க், நல்ல ஒர்க் அவுட்லாம் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தவங்க கூட இன்னைக்கு இல்லைங்க. திடீர்னு வியாதி, திடீர்னு பிரச்சனை, திடீர் விபத்து.
போன மாசம் இருந்தவன் நிறைய பேர் இந்த மாசம் என்ன செய்யல, பார்க்க முடியல. லாஸ்ட் இயர்ல இருந்த அநேகர் இன்னைக்கு பார்க்க முடியல. வயது முதிர்ந்து நிறைய பேர் மறிக்கல. நாளைக்கு என்பது நம்முடையதல்ல. ஆனா அப்படின்னாலே பாருங்கள், நம்முடைய நம்பிக்கையை எப்பொழுதும் கர்த்தர் மேல வைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஃப்ரெண்ட்ஸை நம்பாத. ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாந்த பிள்ளைங்க நிறைய பேர். சொந்தங்களை அல்லவிட்டால் பாருங்கள், கூட ஒர்க் பண்றவங்கள சிலவங்கெல்லாம் இல்லை, அவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப உயிர். இல்லைங்க, இயேசுதான் ஜீவன். ஆமென். அவரை போல நம்பிக்கைக்கு பாத்திரர் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? இயேசுவை போல இந்த உலகத்துல நம்பிக்கைக்குரியவர் ஒருத்தரே இல்லை. அல்லேலூயா. நம்பத்தக்கரும் அவர் மட்டும்தான். நீங்க என்ன சீக்கிரட்டை யார்கிட்ட சொன்னாலும் உடைக்கிறது தான் சீக்கிரட்டை. நீங்க சொன்ன ஆளுக்கு வேலை. முதல்ல அந்த தேங்காவை உடைச்சது போல நீங்க சொல்லுங்க, நான் ரொம்ப இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டு, இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. ஏதாவது ஒரு சீக்ரெட்டை நீங்க சொல்லி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த கோயில்ல தெருவில் அங்கங்கே தேங்காய் உடைக்கிறது போல முதல்ல அதை உடைச்சிட்டு தான் அவங்க ராத்திரி தூங்குவாங்க. இல்லாட்டி தூக்கம் வராது அவங்களுக்கு. இல்லாட்டி ஒன்று இல்லாட்டி ரெண்டு ஃபோன்லேயோ ரெண்டு இந்த நாலு இந்த தலையை பிச்சுட்டு இருக்கோம். உடனே ஃபோன் எடுத்தாவது. ஆனால் நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தான். நம்மளை விட்டு கொடுக்காதவர் அவர் ஒருவர் தான். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உங்க மேல ஒரு விசேஷத்தை அன்பு கொண்டு உங்களை ஆதரித்தது அவர் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல ஒரு அன்பு இல்லை. அதனால இந்த உலகத்துல நம்பத்தக்கவர் யாருமா? வாயை திற சொல்லுங்க. நம்பத்தக்கவர் யார் மட்டும்தான்? நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் தான். அவருடைய கடைசொட்டு உதிரத்தை வர ரத்தத்தை வர நமக்காக சிந்தினவர் தான் இந்த நம்முடைய வாழ்க்கையில நம்பத்தக்கவர். அவருக்கு ஈடாக இந்த உலகத்துல யாரும் இல்லை. அவருக்கு இணையாக இந்த உலகத்துல யாரும் இல்லை. அவருக்கு ஒப்பானக ஆமென் பிரைஸ் கார்டு யாரும் இல்லை. அதனால நூற்றுக்கு அதிபதி பவுலை நம்பாம பவுலால் சொல்லப்பட்ட வார்த்தையே அவன் பாருங்கள் பார்க்கிலும் அந்த மாலுமியும் கப்பல் எஜமானே அதிகம். நம்ம கப்பல் எஜமான் சொல்லியிருப்பாரு, பெஸ்ட் கப்பல். இந்த டைட்டானிக் கேப்டன் சொன்னது போல கடவுளே வந்தாலும் இதை என்ன செய்ய முடியாது. அதனாலதான் அதை அசைச்சார் கர்த்தர். அல்லேலூயா. அவன் சொன்ன வேர்டு, அந்த கேப்டன் சொன்ன வேர்டு வேண்டாம். அதனுடைய மெட்டல், அதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய வடிவம் அப்படி ஐஸ் கட்டிகளையும் உடைத்து விட்டு செல்லும். உண்மைதான். ஆனா ஐஸ் கட்டி எங்க வந்து அடிச்சுன்னா பக்கவாட்டியில வந்து அடிச்சு கப்பல் ரெண்டாக என்ன செய்தது? உடைந்தது. அட்லாண்டிக் பெருங்கடல்ல நடந்த பெரிய விபத்துல அது ஒண்ணு. டைட்டானிக்னா இன்னைக்கு வர எல்லாருடைய மெய்சில் இருக்கும். வேணாம், உலகத்துல அன்னைக்கு அமெரிக்கா இன்னும் யூரோப் தேசத்துல உள்ள பெரிய ரிச் பீப்புள், பெரிய கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் அதிலே பிரயாணம் பண்ணினார்கள். அவங்க மட்டும்தான் அதுல பிரயாணம் பண்ண முடியும். அவ்வளவு காஸ்ட்லியா இருந்தது. பிரைஸ் காட். அந்த ஐஸ் படர்ந்த அந்த கடலிலே அவர்கள் பிண குவியலாக மாறினார்கள். சிலர் காப்பாற்றப்பட்டார்கள். அப்போ பாருங்கள், நான் சொல்ற விஷயம் அப்போ கடவுளே வந்தாலும் இதை உடைக்க முடியாது, அவ்வளவு வலிமையானது என்று சொன்னபடினால் தான் அது உடைந்தது. ஆனால் பாருங்கள், இன்னைக்கு சர்ச் எத்தனையோ புயல்களை தாண்டி தேசத்திலே ஊழியங்கள் சபைகள் இருக்குன்னா ஒரு காரியம், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலிலே மேற்கொள்ளாது என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை. அப்ப நீங்களும் நான் அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்ச தேவனுடைய ஆலயமா இருக்கும். நம்முடைய கர்த்தர் நிலைநிறுத்துகிறது தேவனுடைய கிருபை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் என்கிற அந்த ஒரு எண்ணம் யாருக்குமே இருக்கக்கூடாது. பிரைஸ் காட். என்னால் ஒன்றும் கூடாதையா, என்னால ஒன்றும் முடியாதையா, நீங்க தான் எல்லாம், நத்திங் அப்படிங்கிற எண்ணம் எப்பெல்லாம் உங்களுக்குள்ள மேலோங்குகிறதோ அப்பெல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு மேல நம்பிக்கை வைக்கணும். பவுல் பாருங்கள், அவருடைய கப்பல் புயலிலே அகப்பட்டது. 13வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை நம்ம பார்க்கும் பொழுது அந்த பயங்கரமான ஒரு புயல் அதுல என்ன செய்தது, காரியம் எல்லாம் கை கூடினது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் வேளையில திடீர்னு ஒரு புயல் என்ன செய்கிறது, தென்றால் மெதுவாய் அடித்துக் கொண்டது வேளையிலே அவர்கள் கூறினதெல்லாம் கை கூடி வந்தது என்று எண்ணி அவிடவிட்டு பேர்ந்து அவங்க கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். அப்படிதான் பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்குள்ளே இன்னும் கடும் காற்று அதில் மேல் ஒரு பெரிய புயல் மோதினது. எதிர்கொண்டு போகாதபடினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்படும். புயல்ல கப்பல் மாட்டிட்டு நிறைய வாழ்க்கை இன்னைக்கு புயல்ல மாட்டினது போலதான் இருக்குது.
பிரைஸ் காட், அல்லேலூயா. சிலெல்லாம் இன்னைக்கு இந்த வருடத்துல 10 மாதம் தாண்டி 11வது மாதம் இந்த முதல் சண்டே சர்ச்சுக்குள்ள வந்ததே ஏதோ இந்த புயலுக்கு தப்பி வந்தது போல. ஒரு தங்கச்சி சர்ச்சுக்கு வந்த உடனே புயலுக்கு தப்பி வந்த நபர் போல இருக்கு அப்படின்னு பாருங்கள். எப்படி நிறைய பேர் சோதனை, அளவட்டல், வியாதி, பலவிதமான துன்பமாகிய புயல்ல அகப்பட்டு தப்பி வந்த நபர்களை போலதான் நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 15வது வசனத்துல ஒரு விஷயத்தை கவனிப்பீங்கன்னா, பல வேளையில ஆமென் கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டது காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடிக்கு, சில சூழ்நிலைகளை தாண்டி நம்மளால முன்ன செல்ல முடியாதபடிக்கு காற்று போன போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். நம்மளும் அப்படித்தான். சில வேளையில அப்படியே நம்ம பல பிளான் இருக்கும், பல திட்டம் இருக்கும், ஒண்ணுமே செய்ய முடியாதபடிக்கு ரொட்டீனா காலையில் எழும்போம், டியூட்டிக்கு போவோம், காலையில் எழும்போம், வேலைக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம். ஆமீன். பாருங்க, இதே ஒரு அப்படி காற்று போன போக்குல போயிட்டு இருக்கிறது போல இருக்கலாம். காலையில் எழுமணும், ஸ்கூலுக்கு போகணும், டியூஷன் போகணும், வீட்டுல வரணும், மறுபடியும் என்ன செய்யணும்? தூங்கணும். காலையில் எழுமணும், இப்படி காற்று போன போக்குல போயிட்டே இருக்கலாம். ஆனால் உனக்குள்ள ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. பவுல்ட்ட ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், பவுலுக்குள்ள ஒரு திட்டம் இருக்கிறது. ஆமென். எப்படியாவது ரோமாபுரியில போய் சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் யாருக்கு இருக்கிறது? பவுலுக்கு இருக்கிறது. ஆனா கப்பல் இப்ப எப்படி போயிட்டு இருக்கிறது? காற்று போன போக்குல போயிட்டு. நான் ஆரம்பத்திலே சொன்ன போல, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆமென் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆனால் இந்த நாட்களில் ஒரு காற்று போன போக்குல போயிட்டே இருக்கலாம். ஆமென். பாருங்கள், சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய திட்டம் கண்டிப்பா நிறைவேறும். தரிசனம் கண்டிப்பா நிறைவேறும். யோசேப்பு பாருங்க, அவனுக்குள்ளே தரிசனம் இருக்கிறது, பெரிய விஷயம் இருக்கிறது, பெரிய நோக்கம் இருக்கிறது. ஆனா போத்திபார் வீட்டுல வேலை செய்யிட்டு இருக்கிறான். காலைல எழும்புவான், டியூட்டி போவான், ஆமென். நைட் வந்து தூங்குவான், காலைல எழும்புவான். ஆமென். பாருங்க, அவனுக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கு. ஏர்லி மார்னிங் எழும்பலாம், அன்டைம் முழிச்சிருக்கலாம். ஆமென். பாருங்க, ரொட்டீனா காற்று போன போக்குல போயிட்டே இருக்கு. அந்த தரிசனம் உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. காற்று போன போக்குல போயிட்டு இருக்கு. நீ யாரும் சோர்ந்து போகாதுங்க. ஜபத்தை விட்டுறாத. ஆமென். வாசிக்க வேத பகுதியை விட்டுறாதுங்க. ஆராதனையை விட்டு விடாதுங்க. கர்த்தருக்கு மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதுங்க. ஒரு ஓரத்துல உட்கார்ந்து ஸ்தோத்திரம் 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 பண்ணிட்டே இருங்க. அல்லேலூயா. காற்று போன போக்குல போயிட்டே இருக்கிறது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். ஆமென். பவுல் யாருக்குள்ள இருக்கிற? காற்று போன போக்குல போயிட்டே இருக்குது. அதனால பாருங்க, அவர் கர்த்தருக்குள்ள இருந்தாருங்கிற ரகசியம். ஒரு ஓரத்துல உட்கார்ந்து ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற, ஆண்டவரே, நான் ராயனுக்கு முன்னால போனோம். அது மட்டுமில்ல, என்னோடு இருக்கிற அந்த கப்பல் இருக்கிற எல்லாருக்கும் நீ தயவு பாராட்டும். 2 வார்த்தை நான் சொல்லி சோத்திரம் சோத்திரம் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாராவது என் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குதுன்னு சோர்ந்து மட்டும் போயிடாதுங்க. தினமும் வாசிக்கிற வேதத்தை வாசிங்க, தினமும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்களுக்கு ஒரு விடியற்கால வெளுப்பை போல ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் காட். ஆமென். நீதி சூரியன் உனக்காக தென்பட போகிறார் சபையே. ஜீசஸ். ஹalleluya. தேசத்துல இன்னைக்கு ஊழியங்களும் அப்படிதான் இருக்கு. ஆமென். பாருங்க, மெகா சர்ச் இருக்குது. நிறைய பேருக்கு கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியும். கிராம சபைகள் தெரிவதில்லை. ஆமென். பாருங்க, சின்ன சிட்டா ஆமென் ஊழியங்கள் கண்ணுக்கு தென்படுவதில்லை. ஆனால் பாருங்க, சில ஊழியங்கள்லாம் இதே போலதான் காற்று போன போக்கில் அப்படி ஒவ்வொரு வாரமும் கூடி ஆராதிப்பாங்க, பரிசுத்தமாய் தங்களை காத்துக் கொள்வாங்க, சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. மீடியாக்கள்ல வராத எத்தனையோ சர்ச் இருக்கிறது. எந்த சோசியல் மீடியாவில் ஒரு புகைப்படக்கூட வராத எவ்வளவோ பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்த பூமியில தான் இன்னைக்கு நம்ம நிற்கிறோம். அதுக்காக ஒரு கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹalleluya. தமிழ்நாட்டிலே முழுவதும் மட்டுமல்ல, இந்தியாவிலும் அப்படித்தான். எத்தனையோ தேவ மனுஷர்கள், மிஷனரிகளுடைய கால்பட்ட பூமி தான் நம்முடைய பூமி. அந்த தேவ பிள்ளைகளே, ஆமென், அநேகர் இப்படிதான் காற்று போன போக்கில் கொண்டு போகப்பட்டாங்க. காலைல எழும்புவாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, அல்லது சில நாள் உபவாசிப்பாங்க, சில நாள் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, சில நாள் தேசத்துக்காய் ஜெபம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அநேக சபைகள் இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. உலக மனுஷனுக்கு எல்லாம் பார்க்க பைத்தியமா தோணும். என்ன ஏன் கூடி வர்றாங்க, ஆராதிக்கிறாங்க, ஆமென், போறாங்க. இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, ஆராதிப்பாங்க, போவாங்க. ஆமென். ஆனால் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதோ இயேசு வரப்போகிறார். ஆமென். மின்னலை போல வருவார். ஆமென். ஆமென். நினையாத வேளையிலே வருவார். ஒரு நிமிஷத்திலே நம்ம எல்லாரும் ஆமென் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. காற்று போன போக்குல கொண்டு போகப்பட்டது போல தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், சர்ச் இருக்கலாம். ஆனா தேவ திட்டமும் நிறைவேறிட்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னும் சில குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வருவார்.
இன்னும் இந்த ஊழியத்தை குறித்த தேவனுடைய நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேறும். யாராவது தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைங்க, ஏதோ எழும்புகிறேன், ஏதோ வாழுகிறேன், இல்ல இல்ல, ஓடிட்டே இருங்க. உங்களை குறித்த தேவ திட்டம் கண்டிப்பா நிறைவேறும். ஆமென். சத்தமா வெளியே சொல்லுங்களேன். பிரச்சனை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில 4 மணிக்கு எழும்புகிற ஆட்கள் 5 மணிக்கு எழும்ப ஆரம்பிச்சிடறாங்க. 5 மணிக்கு எழும்புகிற ஆட்கள், ஐயோ என் பிரச்சனை தலைக்கு மேல இருக்குன்னு 6 மணிக்கு எழும்ப பழக்கம் வச்சிடாதுங்க. ஐயோ என் பிரச்சனை எப்படி இருக்குன்னு 9 மணி வரை தூங்கிட்டு இருக்க கூடாது. என் பிரச்சனை எப்படி இருக்குதுன்னு 10 மணி வரை தூங்கிடக்கூடாது. சகோதரர்கள் அப்படி தூங்கினா நிலைமை என்ன ஆகும்? வீட்டு காரியங்கள் என்ன ஆகும்? பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்ப சில சகோதரர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, என் சூழ்நிலை மாறும், என் கடன் மாறும். ஆமென். பாருங்க, விசுவாசத்தோடு பிள்ளைங்களை படிக்க வைங்க, விசுவாசத்தோடு பிள்ளைங்களை வளருங்க. சீக்கிரம் நல்ல வேலையில் அமருவாங்க, உங்களுக்கு ரெஸ்ட் தருவாங்க. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? பிள்ளைங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு விஷயம் இருக்குதான், நான் சீக்கிரம் ஒரு ஜாப்ல ஏறணும், என் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு வரணும், எங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாம் உதவியா இருக்கணும். அம்மா அப்பாவுக்கு உதவியா இருக்கணும்னு மட்டும் இல்ல, சர்ச்சுக்கும் நான் ஒரு பில்லரா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சர்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ராங் பில்லராகவும் இருக்கணும். அது சுவிசேஷ வேலையை குறித்து அப்படிப்பட்ட ஒரு தரிசனங்களும் பிள்ளைகளுக்கு வேணும். ஆண்டவர் அப்படி இரக்கம் செய்வாராக. அடுத்த வசனத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது 23 இருந்து 26 பவுல் பாருங்கள், நிறைய இதுக்கிடையில பிரயாசப்படுறாங்க. ஆமென். பாருங்கள், ஆனால் பவுலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்றார். அல்லேலூயா. பவுல்ட்ட ஆண்டவர் கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறார். பவுல் சொல்லுகிறார், என்ன நான் ஒருத்தரை சேவிக்கிறேன். இந்த கப்பல் புயல் அகப்பட்ட வேளையிலும் நான் ஒருவரை சேவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த கோவிட் டைம்ல கூட பல இடங்களில ஆலயங்கள் செயல்படல, ஆனால் நிறைய பேர் ஜெபத்தையும் ஆராதனையும் விட்டு விடல. இப்போ இடையில கூட சிலவங்களை சந்திக்கும் சொல்றாங்க, அந்த நாட்கள்ல அவங்க ரொம்ப ஃபயரா இருந்த ஆட்கள் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இனி அடுத்த கொரோனா வந்தாதான் இனி முழங்கால் போடுவாங்க போலுக்கு. அடுத்த கொரோனா ஏதாவது வந்தால்தான் பைபிள கையில் எடுப்பாங்க போலுக்கு. அடுத்த கொரோனா வந்தாதான் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க போலுக்கு. கொரோனா வேணுமா வேண்டாயா? அதுல பட்ட பாடுகள், தப்பி பிழைத்து இருக்கிறது. கொரோனா அது ஒரு புயல் காற்று போல தப்பி பிழைத்தோம். ஆமென். எத்தனை பேர் கையை வேதி சொல்லுங்க, ஆமா ஐயா எனக்கும் வந்தது, தப்பி பிழைத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூச்சு விட முடியாம ஹாஸ்பிட்டல்ல பெட் கிடைக்காம பாருங்க, எவ்வளவு இந்த பாக்கெட் சூல்கேஸ் நிறைய பணத்தை வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் வராந்தல நின்றவங்க எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல, பிளைன் செக் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் எப்படியாவது ஒரு பெட் தாங்கன்னு சிட்டில நின்றவங்க நம்ம தேசத்துல. யூஎஸ்ல சொல்ல வேண்டாம், நான் சொல்ற விஷயம் பாருங்கள். அதனால அவர் நம்மளை புயலுக்கு தப்பி நம்மளை கொண்டு வருந்ததே அவர் தான். ஆமென். இப்ப யாரெல்லாம் ஆதியில இருந்து அன்பு விட்டுட்டீங்க, எத்தனை பேர் எரிந்து கொண்டே இருக்கிறீங்க? பிரகாசிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய வேத தியானத்திலையும் கொஞ்சம் கூட குறைவில்லை, என் தனி ஜெபத்திலும். பிளீஸ் வாலிப பிள்ளை இன்னும் கவனிங்கம்மா, யாரெல்லாம் தனி ஜெபம் பண்ணலையோ நீங்க நிக்க முடியாது. நீங்க தொடர்ந்து கர்த்தருக்காக நிக்கணும்னா பர்சனல் பிரேயர் மஸ்ட், ரொம்ப முக்கியம். தனி ஜெபம் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நாள் சும்மா நார்மலா வந்து போய் இருக்கலாம், ஆனா உனக்குள்ள ஏதாவது ஒரு தேவ சித்தம் நிறைவேறணும் இருக்கா? பவுலுக்கு எப்படி இது தென்பட்டது? இவர் ஜெபம் பண்றாரு, யாரெல்லாம் கொர்நேலியு ஜெபம் பண்றாரு, அப்போ ஒரு தூதன் வந்து நிக்கிறார். பேதுரு ஜெபம் பண்றாரு, அப்போ ஒரு தூதன் வந்து என்ன செய்கிறார்? நிக்கிறார். நீ ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உன்னை மேக் பண்ணுவார், உன்னை உருவாக்குவார், உன்னை ஒரு அலங்கரிப்பார், உனக்கு வேண்டிய ஞானத்தை தருவார். ஜெபம் எப்பொழுதுமே நம்மளை தீமைக்கு விலக்கி காக்கும், சோதனைக்கு விலக்கி காக்கும். ஜஸ்ட் 5 நிமிஷம் நீ முழங்கால் படிட்டாலும் போதும், ஏதோ சம்திங் உனக்காக அவருடைய கரம் எங்கேயோ ஒரு கிரியைகளை நடப்பிக்குது. அப்போ 10 நிமிஷம் முழங்கால் போட்டா எவ்வளவு விஷயம், 1 மணி நேரம் முழங்கால் ஜெபம் பண்ண அப்ப எவ்வளவு காரியத்தை செய்வார். அதனால ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்து இருக்க கூடாதா? 24 மணி நேரத்தை ஒரு நாள் தந்திருக்கிறேன்னு 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்க கூடாது. உங்க பிள்ளைங்க எல்லாம் சர்ச்சைக்கு உங்க கூட வர்றதுனால சந்தோஷப்படாதுங்க. முழங்கால் வீட்டுல ஜெபம் பண்ணுதா அப்பன்னு சொல்லுங்க, என் பிள்ளை கர்த்தருக்குள்ள இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட்.